Hi friends, welcome to Raga Designs. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல flat loading second method stitch எப்படி போடலாம்னு பார்க்கலாம். First method ஆல்ரெடி கிளாஸ்ல இருக்கு. இந்த ஸ்டிட்ச் போடுறதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் டிரா பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரியே டிரா பண்ணி ஃபுல்லா பாக்ஸ் டைப்ல டிரா பண்ணி பிராக்டீஸ் பண்ணுங்க. ரெண்டு லைன் மட்டும் போடாதீங்க. ஃபுல்லா பாக்ஸ் மாதிரி இருக்கணும். அப்பதான் இந்த டைப் ஆஃப் ஸ்டிட்ச்க்கு வொர்க் ஆகும். இப்போ ஸ்டிட்ச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். எப்போதும் போல் கீழே இருந்து நூல் எடுத்துக்கங்க. இந்த டைப் ஆஃப் ஸ்டிட்சில் அந்த பாக்ஸ் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த கார்னர் கிட்ட நீங்கள் த்ரெட்டை வெளியே எடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. கார்னர் கிட்ட த்ரெட்டை வெளியே எடுத்ததுக்கப்புறம் அந்த கார்னர்கிட்டையே ஒரு லாக் ஸ்டிட்ச் மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா பாக்ஸில் நம்ம கார்னர் கிட்ட போடும்போது லாக் ஸ்டிட்ச் மாதிரி சின்னதாக தான் போட முடியும். அடுத்தடுத்து செயின் ஸ்டிட்ச் மாதிரி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நார்மல் குட்டி குட்டி சின்ன ஸ்டிச்சாக போட்டுட்டு அந்த கார்னரை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கார்னர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கிராஸாக கொண்டு வாங்க. இப்போ இந்த ஸ்டிச் நம்ம ஃப்ளாட் லோடிங் நார்மலாக போடும்போது ஃப்ளாட் அப்படின்றது நேராக போட்டுக்கிட்டு இருப்போம். ஆப்போசிட் சைடு நம்ம ஒரு லாக் ஸ்டிச் போடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இது கிராஸாக நீங்கள் போட போகிறீங்க. இப்போ அந்த பாக்ஸ் ஷேப் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை கவர் பண்ணுறது மாதிரி தான் நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம். நீங்கள் அந்த பாக்ஸ் ஷேப்பையும் கவர் பண்ணணும், கிராஸாகவும் போடணும். எப்படி போடுறேன் அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கங்க. இப்போ நீங்கள் மேல் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேருந்து செயின் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு கிராஸாக கொண்டு வந்துட்டு நம்ம எந்த கிராஸில் கொண்டு முடிக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதே மாதிரியே அந்த இடத்துல இருந்து மறுபடியும் செயின் ஸ்டிச் போட்டுட்டு கிராஸாக கொண்டு போயிட்டு எந்த இடத்துல ஷேப் முடியுதோ அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிராஸாக போடும்போது இதோட வியூவும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த லைனில் கரெக்டாக பாயிண்ட் பண்ண முடியாதவங்க, லாக் ஸ்டிச் போட வராதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, ரெக்டாங்கிள் ஷேப் ஃபஸ்ட்டு வரைகிறீங்க பார்த்தீங்களா, அப்போவே பாக்ஸ் ஃபுல்லாக அவுட்லைன் மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. செயின் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் செயின் ஸ்டிச்சுக்கு மேலே லாக் ஸ்டிச் கிராஸாக கொண்டு போயிட்டு லாக் ஸ்டிச் போடும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணி போடலாம், இல்லை அவுட்லைனாக நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுத்தும் போடலாம். நீங்கள் அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து போடும்போது மறுபடியும் நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்கணும். இந்த மாதிரி கிராஸாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸ்டிச்சை கிராஸாக செயின் ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் போடுங்க. நீங்கள் எந்த ஷேப் போடுறீங்களோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த ஷேப் மட்டும் இல்லை, மற்ற ஷேப் போடும்போதும் நீங்கள் அந்த லாக் ஸ்டிச் ஃபினிஷிங்கில் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷேப் பர்ஃபெக்டாக வரும். என்னோட ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எல்லா டீட்டெயிலும் கேட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக கார்னர் கிட்ட ஃபினிஷ் பண்ணும்போது ஷேப் கரெக்டாக வர்ற மாதிரி ஃபினிஷ் பண்ணுங்கள். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அவுட்லைனை செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. செயின் ஸ்டிச் ரொம்ப முக்கியம் நீங்கள் அவுட்லைன் கொடுக்குறது. இந்த மாதிரி ஃப்ளாட் லோடிங் இல்லை நார்மல் லோடிங் அந்த மாதிரி ஸ்டிச் எல்லாமே அவுட்லைன் செயின் ஸ்டிச்சு ஒரு லைன் கூட கொடுக்கலாம் நீங்கள், இல்லை டபுள் லைனாகவும் கொடுக்கலாம். அது உங்களோட விருப்பம். கரெக்டாக அந்த ஷேப் கொண்டு வர்றதுக்கு செயின் ஸ்டிச் ஹெல்ப் பண்ணும். இப்போ செயின் ஸ்டிச்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேப் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் செயின் ஸ்டிச் போடும்போது கார்னர் கரெக்டாக பார்த்து போடுங்க. அந்த இடத்துல லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் கார்னர் பெண்ட் பண்ணுங்கள். ஃப்ளாட் லோடிங் மெத்தடில் நம்ம 2 டைப் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ஃபினிஷ் பண்ணிடுங்க. செகண்ட் மெத்தடுக்கு லோட்டஸ் ஃப்ளவர் ஃபினிஷ் பண்ணிடுங்க.
நீட்டாக ஃபினிஷ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.